Hey, hello, welcome back to my channel. Yes, இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என் குட்டியை தூக்கிட்டு பைக்கில் இப்போ தான் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு பிளானு. இது ஆல்ரெடி போயிருக்கான், பட் இதில் இப்போ தான் வந்து அவனை ரோட் ட்ரிப்பாக கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கிளம்பியிருக்கோம். எதுக்கு தட்டிகிட்டு இருக்க? எஸ், இப்போ ஒருத்தன் கேட்டு தட்டிகிட்டு இருக்கான்ல, அவனுக்கு நாளைக்கு பர்த்டே. அதனால் சரி அவனையும் கூட்டிகிட்டு ட்ரெஸ் எடுக்க போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏப்பட்டோ, ஐயோ வெயில் வேற, இந்த மழை வேற பெஞ்சி வெயில் வேற அடிச்சு விட்டுச்சுங்களாங்க. சரியான வேர்த்து ஊற்றுதுங்க, பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது. சரி இப்போ காரில் தான் போகலான்னு பார்த்தோம், வேண்டாம் பைக்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எனிவே, புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் பட்டனை ஒரு டங்குன்னு தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். எஸ், எங்கே போகிறோம் அப்படின்னா, டே எங்கடா வேணும் உனக்கு ட்ரெஸ்ஸு? மேக்ஸில் எடுத்துக்கிறியா? மேக்ஸ்லேயே எடுத்துக்கிறியா? மேக்ஸ்னால் பக்கத்துலேயே இருக்குது. ஐயோ சாரி, என்ன கடை போகிறோன்றத சொல்லக்கூடாது, அது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. எல்லாருமே அப்புறம் அது வேறு தப்பாக புரிஞ்சுப்பாங்க. எனக்கு நியர்பை இங்கே மேக்ஸ் இருக்குது, இல்லைனா ரிலையன்ஸ் டிஜிட்டலில் தான் எடுப்போம். சாரி, டிஜிட்டல் வந்து ட்ரெண்ட்ஸில் எடுப்போங்க, மாற்றி சொல்லிட்டேன். ட்ரெண்ட்ஸில் எடுப்போம். ஆப்வியஸ்லி இன்றைக்கி பாப்பாவும் நாங்கள் தனியாக கூப்பிட்டு போகிறதுனால அவ்வளோ தூரம் போக முடியுமான்றது தெரியல, டவுட்டு தான். அதனால் இங்கே ஷார்ட்டாகவே எடுத்துக்கலான்னு. என் வீட்டிலேருந்து மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்குது. அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பிளான் பண்ணியிருக்கோம். எஸ், வண்டி டக்குன்னு ஸ்டெக் ஆகிடுச்சு. பட்டு என்ன படுத்துக்கிட்ட? எங்கள் ஆள் படுத்துக்கிட்டாப்புல. பாட்டில் சென்டரில் வையண்டா. வாட்டர் பாட்டில் ஏன் போட்டு நசுக்கிட்டு இருக்க? எஸ், இந்த குட்டியை கூட்டு போகிறதுனால வாட்டர் பாட்டில் அது இது லொட்டு லொஸ்க்குன்னு எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு வரதா இருக்குங்க. காரில் போகும்போது தெரியாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடுவோம். பைக்குன்னவனே அவனுக்கு வாட்டர் பாட்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குங்களா, அதனால் எஸ், எங்கள் ஆள் கிளாஸ் போட்டு தான் வருவார். இன்றைக்கி கிளாஸ் போடாமல் ஜாலியாக வர்றாரு. மழை பெஞ்சனால நானும் மண் அவ்வளோவா இருக்காதுன்னு வந்துட்டோம். அவனோட ஹெல்மெட் இருக்குங்க, நான் ரீசெண்டாக வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால அந்த ஹெல்மெட் எங்கே வச்சேன்றது தெரியல. தேடினேன், பட் கிடைக்கல. சரி ஓகே, இங்கே நியர்பை தானே, ஸ்லோவாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். எஸ், நான் என் பையனோட இன்டர்காம் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உள்ளே. கரெக்ட் டடக் டடக் டடக்குன்னு அந்த சவுண்ட் கேட்டே இருக்குல்ல, அந்த சவுண்ட் கேட்டே இருக்குது.
சே ஹாய். சே ஹாய். ஹாய் சொல்லு. இறங்க இறங்க. ஏன் பட்டு வா. எஸ் வந்தாச்சு. இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாங்க. பர்ச்சேஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளான் பண்ணுவோம். என்ன எடுக்க போகிறோம்? ஒன்றும் இல்லை பெருசாக. ஒரு டிஷர்ட்டு, 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு டிஷர்ட் எடுப்பானுங்க. அப்புறம் 2 பேண்ட் எடுப்பானுங்க. இதுக்கு தாங்க. ஐயோ ஐயோ சீரியஸாக சின்ன வயசுலலாம் நம்மளுக்கும் ஒரு கிரேஸ் இருந்திருக்கும்ல. பட் அதுவும் புது ட்ரெஸ், அந்த கேக்கு. அப்போல்லாம் ஆக்சுவலி இப்போயாச்சும் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் கேக்கு அது இதுன்றாங்க. அப்போல்லாம் நாங்களாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இந்த கேக்கு தாங்க. டேய் ஹெல்மெட்டை கழட்டிக்கோ. இன்டர்கம் ஆஃப் பண்ணுறா. உன் இன்டர்கம் என்னோட கனெக்ட் ஆகிடுச்சுடா. நீ பேசுகிறதெல்லாம் அதுதான். ஆஃப் பண்ணிடு. ஒரே நிமிஷம் இரு. எஸ் ஆல்மோஸ்ட் நம்ம போன வேலையை முடிச்சுட்டு அகெயின் பேக் டு ஹோம். ட்ரெஸ் எடுத்தாச்சு. பர்த்டே பாய்க்கு மட்டும் ட்ரெஸ் எடுக்கிறாங்களா? அது முன்னாடி உட்காந்து ஒருத்தர் பெட்ரோல் டேங்கை நோண்டிகிட்டு இருக்கார்ல, அவருக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துருக்குங்க. 2 பேருக்கும் மோஸ்ட்லி ஒன்றா எடுப்போம் தான் பிளான் பண்ணுவோம். பட்டு கொஞ்சம் சைஸ் வேரியேஷன் மாறிடுச்சு. அதனால் சாரி பட்டு சைஸ் வேரியன்ட் மாறிடுச்சு. அதனால் 2 பேருக்கும் தனித்தனி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. எஸ் நம்மளால் கொஞ்சம் தலையை தூக்கி வச்சிருக்கனால டங்குன்னு கேமராவில் எடுத்துட்டேன்.
எஸ், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். எனிவே புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் பட்டனை டங்குன்னு ஒரு அழுத்தம் அழுத்துங்க.